டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிராக தமிழகம் முழுவதும் ஏப்ரல் 6ஆம் தேதி காங்கிரஸ் கருப்பு கொடி போராட்டம் நடத்த முடிவு செய்திருக்கு. இதை தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை அறிக்கையில தெரிவிச்சிருக்காரு. இதுகுறித்து அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில ஒன்றிய பாஜக அரசு பிரதமர் மோடி தலைமையில அமைந்து கடந்த 11 ஆண்டுகளா இந்துத்துவா கொள்கையை பரப்புகின்ற நோக்கத்துல தொடர்ந்து மக்களை மத ரீதியா பிளவுபடுத்தி செயல்பட்டு வருது. ஒன்றிய அரசின் திட்டங்கள் அனைத்துமே தென் மாநிலங்கள்ல குறிப்பாக தமிழகத்தின் நலன்களுக்கு விரோதமாகவே திட்டமிட்டு செயல்படுத்தப்பட்டு வருது. ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே ஆட்சி மொழி, ஒரே நுழைவுத் தேர்வு, ஒரே வரி, ஒரே கல்வி முறை என்ற இலக்குடன் ஒன்றியத்தில் ஒற்றையாட்சி நடத்தி அதிகார குவியலுடன் சர்வாதிகார பாசிச ஆட்சியை பிரதமர் மோடி நடத்திட்டு வராரு. அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கிய அனைத்து அமைப்புகளையும் தனது கைப்பாவையா மாற்றி செயல்படுறாரு. இவரது செயல்பாடுகளை தடுத்து நிறுத்த உச்சநீதிமன்றத்தாலும் இயலவில்லை அப்படின்னு செல்வ பெருந்தகை தெரிவிச்சிருக்காரு. கடந்த காலங்களில் காவிரி டெல்டாவில் பூமியை குடைந்து ஹைட்ரோ கார்பன் திட்டம், மதுரையில் பூமியை பிளந்து டங்ஸ்டன் சுரங்க திட்டம், தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலை மூலம் தாமர உற்பத்திக்கு ஆதரவு, தேனியில மலைகளை துளையிட்டு நியூட்ரோ ஆய்வகம், பாதுகாக்கப்பட்ட மன்னார் வளைகுடா பகுதியில் ஆழ்கடல் எண்ணெய் கிணறுகள் அமைப்பது, கிராமப்புற ஏழை எளிய மாணவர்களின் மருத்துவ படிப்பை பாழாக்குகின்ற வகையில் நீட் நுழைவுத் தேர்வு திணிப்பு, புதிய கல்விக் கொள்கை பெயரில் மும்மொழி திட்டத்தின் மூலம் ஹிந்தி திணிப்பு, தொகுதி சீரமைப்பு என்று கூறி தென் மாநிலங்களின் மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கை குறைப்பு என தொடர்ந்து இதற்கு எதிராக பல்வேறு கட்டங்களில் நடைபெற்ற போராட்டங்களை மோடி அரசு உதாசீனப்படுத்தி வந்துட்டு இருக்கு. மும்மொழி திட்டத்தை ஏற்கவில்லை என்பதால சமக்ரா சிக்ஷா அபியான் திட்டத்தில் தமிழகத்திற்கு ஒன்றிய அரசு தர வேண்டிய ரூபாய் 2162 கோடியை தர மறுப்பு, BMC பள்ளிகளுக்கு ஒதுக்கப்பட்ட சுமார் 5000 கோடி ரூபாய் இழப்பு, அந்த நிதியை வேறு மாநிலங்களுக்கு மடைமாற்ற செய்தல், சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட பணிகளுக்கு தர வேண்டிய 50% நிதியை வழங்க மறுப்பு, வெள்ளம் புயலால் பாதிக்கப்பட்ட சென்னை உள்ளிட்ட தென் மாவட்டங்களுக்கு நிவாரணப் பணிகளுக்காக ஒன்றிய அரசின் பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து 2 கட்டங்களாக மொத்தம் ரூபாய் 37,000 கோடியை தமிழக அரசு கேட்டதற்கு ஒன்றிய அரசு மாநில பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து ரூபாய் 276 கோடி மட்டுமே வழங்குவது என்று தமிழகம் தொடர்ந்து வஞ்சிக்கப்பட்டுதான் வந்துட்டு இருக்கு. எனவே பிரதமர் மோடியின் அரசு 11 ஆண்டுகால தமிழக விரோத போக்கை கண்டிக்கிற வகையில் தமிழகம் வருகின்ற பிரதமர் மோடிக்கு எதிராக ஏப்ரல் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அனைத்து மாவட்ட காங்கிரஸ் கமிட்டிகளும் கருப்பு கொடி ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தணும் அப்படின்னு வலியுறுத்தி கேட்டுக்கிறேன் அப்படின்னு செல்வ பெருந்தகை தெரிவிச்சிருக்காரு. சென்னை மாவட்ட காங்கிரஸ் கமிட்டிகள் சார்பாக சைதாப்பேட்டை பனங்கல் மாளிகை அருகில் எனது தலைமையில் காலை 9:30 மணி அளவில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழகத்தை சேர்ந்த இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் கலந்து கொள்கின்றனர். இதில் பெருந்திரளான காங்கிரஸ் கட்சியினர் பங்கேற்று மோடிக்கு எதிராக எழுப்பப்படுகின்ற கண்டன குரல் தலைநகர் டெல்லியில எதிரொலிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கொள்கிறேன்னு செல்வ பெருந்தகை குறிப்பிட்டிருக்காரு. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரியில் கண்டாங்கி சேலை இப்போது பரபரப்பாக விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது. புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள். கடைசி தரியில் கண்டாங்கி சேலை.